ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இது வரைக்கும் இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு. எக்ஸாம்ஸ்லாம் போனப்ப சின்ன சின்ன சர்வர் இஷ்யூ, சிஸ்டம் இஷ்யூ, இந்த மாதிரி அட்டென்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாதிப்புக்குள்ளாகிற மாதிரியான இஷ்யூ வந்து இன்னைக்கு ரொம்ப நடந்திருக்கு. இதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். இந்த வீடியோ நான் மேக் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இதுக்கு நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்கலையோ, பட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மேக் பண்றோம். பட் ஃபியூச்சர்லயாவது வந்து இதை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு IBPS PO இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்றீங்கன்னா மார்க் இன்டர்வியூக்கான ரெஜிஸ்டர் ஃபார்ம் கீழே வச்சிருக்கேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 5 இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா 7:30 ரிப்போர்ட்டிங் டைம். ஆனா உள்ள நிறைய பேரை 11:30 இந்த மாதிரி தான் உள்ளேயே போயிருக்காங்க. ஈவன் இப்ப நாங்க PTR காலேஜ் இன்னைக்கு போனா 12:45 நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் வெளில வந்தது இருக்கும். 12:30 மேலதான் வந்து இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வெளில வந்தது. அவங்க சொன்னது கொண்டு போய் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அடுத்துதான் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிலே இஷ்யூ. அடுத்தது செகண்டரி பாத்தீங்கன்னா முக்கியமா புதுசா நிறைய சென்டர்ஸ்ல போட்டது. உள்ள போறப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கே இன்னைக்கு எக்ஸாம்ஸ் நடக்குதான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. நாங்க போட பிறகு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி நம்ம போய் அவங்க ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழிச்சு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றாங்கன்ற மாதிரி இஷ்யூ. அண்ட் இந்த தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது வந்து ஃபேர் கிடையாது. அவங்க உயிரை கொடுத்து 3 வருஷம் 4 வருஷம் கூட படிச்சுட்டு எப்படியாவது வந்து இந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்கணும், ஒரு பப்ளிக் செக்டர் ஜாப் போகணும்னு படிச்சுட்டு இருக்கிற இந்த டைம்ல இது எனக்கு ரியலா என்னன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. இது உண்மையான வந்து நீங்க இன்கேஸ் வந்து சென்னையில இருந்தீங்க, குன்றத்தூர் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்திங் காலேஜ்ல இருந்து சொன்னது என்னன்னா 12 மணிக்கெல்லாம் விட்டாங்க. ஸோ அப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா எனக்கு வந்து நீங்க ரியலா உங்களோட இதுக்காக யோசிக்காதீங்க. இது உண்மையிலே வந்து இந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னா, இல்ல நீங்க வேற ஏதாவது சென்டர்ல நீங்க எழுதி அங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின் லீக் ஆனது இஷ்யூ இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீங்க போயிட்டு அதுல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. நீங்க எந்த சென்டர்ன்றத தயவு செஞ்சு போடுங்க, என்ன இஷ்யூன்றத போடுங்க. அதனால அப்பயாவது வந்து இவ்வளோ பேர் நம்ம பண்றப்போ அடுத்து வந்து கண்டிப்பா அதை வந்து கண்டிப்பா குறையவாது செய்யும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் தனலட்சுமி காலேஜ் நினைக்கிறேன், முன்னாடி சம்டைம்ஸ் அந்த சிஸ்டம் பயங்கரமா இஷ்யூவா இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம 850 ரூபா கட்டுறோம் ஒரு எக்ஸாமுக்குன்றப்ப வாய்ஸ் அவுட் கூட நம்ம பண்ணல அப்படின்னா அது வந்து வேஸ்ட் தான். ஸோ அதனால நீங்க வரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கம்ப்ளைண்ட் நீங்க கரெக்டாக ஃபைல் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க உங்க கம்ப்ளைண்ட்டை. நம்ம பார்த்துக்குவோம் என்ன அப்படின்றத. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு நம்மளால முடிஞ்சது நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றது மட்டும்தான். ஸோ அது மட்டும் என்னன்னு பார்த்து நீங்க பண்ணுங்கப்பா. நீங்க வரி பண்ணாதீங்க. நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஏதாவது இதை பத்தி வருதுன்னா நம்ம போடுவோம். அண்ட் நீங்க இந்த மாதிரி இன்னைக்கு எதுவும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மோரோவர் வந்து இதை விட எல்லாத்தையும் ரொம்ப முக்கியம் நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றது, அதை வந்து பண்ணிருங்க மக்களே. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் லீக் ஆனது உண்மையா அப்படின்றது இவங்ககிட்ட கேட்டோம் அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னு இல்லாம நீங்க உண்மையிலே அது வந்து டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் நிறைய பேர் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜ் எல்லாம் இங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம்.